நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல நடக்க முடியல டாடி நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நம்ம அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை தாங்கிக்குவாங்க. அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது கடைசியாக சொல்றது என்ன சொல்லியிருக்காங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பான். ஏன்னா இதெல்லாம் வரும். என்னது இதெல்லாம் வரும். இதெல்லாம் வராதுன்னு ஏசப்பா சொல்லவே இல்லை. உனக்கு கஷ்டம் வரும்னு சொல்லியிருக்காரு, கண்ணீர் இருக்கும்னு சொல்லியிருக்காரு, நிந்தைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அவமானங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பாடுகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மரணங்கள் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 14,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நம்ம காணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த பட்டர்ஃப்ளை போல ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளா மேல ஏறி ஏறி கீழே விழக்கூடாது. நம்மளா ஏறினா விழுந்துருவோம். அவரா உயர்த்தினா வானத்துல உச்சியில கொண்டு போய் நம்மளை விடுவாரு. நம்மளுடைய பறக்கக்கூடிய தூரங்கள் அநேகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ பாம்பின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிச்சு போடுவ. எப்போ நீ ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது எப்படி இருப்ப, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிச்சு போடுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். சொல்லியிருக்காங்க, நீ என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். உன்னை விடுவிப்பேன் சொல்லல, என்ன சொல்லியிருக்காரு, அவனை விடுவிப்பேன். அப்ப என்ன சொன்னாரு, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் கொடுப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும், நான் உனக்கு அதுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தின் நாளே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாரை கனப்படுத்துவாரா, நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, யார் மேலாம் வாஞ்சியா இருக்கோமோ, யாருக்கெல்லாம் யாருக்காகலாம் நம்ம வேண்டுதல் செய்யறோமோ, அது நம்ம சபைக்காக இருக்கலாம், நம்ம சபையில் உள்ள மக்களுக்காக இருக்கலாம், நம்மளுடைய ஊழியத்துக்காக இருக்கலாம், நம்மளுடைய மருத்துவமனைக்காக இருக்கலாம், நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்காக இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம், நம்மளுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்காகவும் என்ன சொன்னாங்க, நீ கூப்பிட்டா நான் பண்ணுவேன், நீ கேட்டா நான் செய்வேன். ஆனா நான்